ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். முத்து வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. தீபாவளி செலிப்ரேஷனை செம்ம ஹாப்பியாக ஃபன்னாக கொண்டாடிட்டு இருக்காங்க முத்தோட வீட்டில். அப்போது அண்ணாமலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் கொண்டாடி எவ்வளோ நாள் ஆகுதில்ல, இப்போவாச்சு நம்மளுக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக எல்லாருமே தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டே இருக்காங்க. அப்போது மீனா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மீனா, நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, விடு மீனா, அதுதான் பாட்டி ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, திரும்ப ஏன் நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை, நீங்கள் என்னை பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட ஆடெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோகிணி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இந்த அம்மா வேறு திதி கொடுக்கறதுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போகலினாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை, யார் கண்டியனா மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் ரொம்பவே க்யூட்டாக ஃபன்னாக அவங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணி மட்டும் ஒரு டைமும் பதட்டமாகவே இருக்காங்க. யார் கண்ணிலேனா நான் சிக்கிட்டேன்னா மொத்த கதையும் முடிஞ்சிடும், எனக்கு மட்டும் எதுக்காக வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க, லேட் பண்ணிட்டீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.